துபாயில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தன்னோட ஃபேமிலியை இங்கே கொண்டு வரணுங்கிறது ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும். அதே மாதிரி ஊரில் இருக்கவங்களுக்கு தன்னோட ஃபேமிலியாக துபாயை சுற்றி பார்க்கணுங்கிறது நீண்ட நாள் கனவாகவே இருந்துட்டு இருக்கு. இவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. துபாய் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் பார்க்கலாமா? 2 மாதம் விசிட் விசா அண்ட் டிக்கெட்டுக்கு சேர்த்து 35,000லேருந்து 45,000 வரைக்கும் ஆகலாம். இதில் டிக்கெட்டோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சீசனை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டுடியோ ஆர் ஷேரிங்காக இருந்துச்சுன்னா 2,500 திராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுவே 1 BHK இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கே 3,500 திராம்ஸு. இது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய லொக்கேஷன் அண்ட் ஏரியாவை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஃபுட்டு ஒழுங்காக நீங்களே சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா 1,500 திராம்ஸ்லேருந்து 2,500 திராம்ஸுக்குள்ளாடி ஒரு மாதத்தோட எக்ஸ்பென்ஸை முடிச்சுக்கலாம். இதுவே ஹோட்டலில் சாப்பிடணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே டபுளாக வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நாம் வந்தது துபாய் சுற்றி பார்க்குறது. துபாய் சுற்றி பார்க்குறதுக்கு மட்டுமே மாதம் 1,500 திராம்ஸ்லேருந்து 2,000 திராம்ஸ் வரைக்கும் ஆகும். இது நீங்கள் ஃபேமிலியாக வீக்கெண்டு போகிறீங்கன்னா மட்டும்தான். இதே நீங்கள் டெய்லி சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் அப்படியே டபுளாக வச்சுக்கோங்க. மினிமமாக ஒரு 15,000 திராம்ஸ்லேருந்து 20,000 திராம்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மட்டும்தான் துபாயை ஃபேமிலியாக அவங்களால சுற்றி பார்க்க முடியும். துபாயில் கார் இல்லாதவங்க மெட்ரோ ஆர் பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு டாக்ஸியை யூஸ் பண்ணணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அதையும் மீறி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சொத்தை இங்கேயே எழுதி வச்சுட்டு போக வேண்டியதான். துபாயில் நல்ல பிளேசஸை சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களோட பிளானை விண்டரில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் துபாயில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரொனால்ட்ஸ் vlogsஸை ஃபாலோ பண்ணுங்கள்.